எங்கே போகிறோன்னு சொல்லுங்கள். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? என்னது கட்டிட்டு போகிறோம்? என்னதுக்கு? காசு எடுத்து வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேலிஸ் vlog. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு அலுவலாக கேண்டிக்கு போயிருந்தேங்க. ஸோ 2 பேருமே லஞ்ச் சாப்பிடலங்க, லேட் ஆகிடுச்சு வேலை முடிகிறதுக்கு. ஸோ 5:30 ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, லஞ்சு டின்னரையும் சேர்த்து ஒன்றா சாப்பிட்றலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு கெஃபேக்கு போயிருந்தாங்க. கெஃபே பேரை நான் பின்னாடி குறிப்பிட்றேன். ஸோ அவள் ஆர்டர் பண்ணிட்டாங்க 2 சாப்பாடு என்னானதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ன தான் மழை வெயிலாக இருந்தாலும் நம்மளுக்கு கூல் தாங்க எப்பயுமே. கூலாக ஒரு ஸ்ப்ரைட்டை உடச்சி கிளாஸில் ஊற்றி குடிக்கணும்னு ஆரம்பித்தேங்க. கேர்ள் பார்த்தீங்கன்னா சுட சுட ஒரு ஹாட் வாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு ஸ்ப்ரைட்டை உடச்சி ஊற்றி குடிக்கலான்னு இருக்கும்போது இந்த ஸ்ப்ரைட்டை விலை பார்த்தீங்கன்னா 170 ரூபா. அது இல்லை, உள்ளே வாங்கினா 300 ரூபா, வெளியே வாங்கினா 170 ரூபா. சரின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரைட்டை கிளாஸில் ஊற்றிட்டு சியர்ஸ் பண்ணிவிட்டு குடித்தேங்க. ஸ்ப்ரைட்டை குடித்தோடனே கூல் ஆகிட்டேங்க. கூல் ஆகிட்டு இருக்கக்குள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடை கொண்டாந்து வச்சாங்க. நாசி கோரிங்க, அதில் முட்டை, கங்குங், பப்படாங், சில்லி பேஸ்ட்டி எல்லாமே இருந்துச்சுங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பிட்லாங்க, அவ்வளோ பெருசாக கொண்டாந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேங்க. கொஞ்சம் கங்குங், ஒரு சின்ன முட்டை துண்டு, கொஞ்சம் சில்லி பேஸ்ட்டி, கொஞ்சம் ரைஸோடு சேர்த்து எடுத்து ஒன்றா வச்சு கரண்டியில் வாயில் வச்சு சாப்பிட்டா அடி தூளுங்க. சாப்பாடு செம்மங்க. உப்பு காரம் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ சரின்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா 2 வாய் சாப்பிட்டேங்க. 2 வாய் சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்குங் கீரையை வெட்டாமல் போட்டாங்க. ஸோ அது நீட்டமாக இருக்கனால அதை கட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதை ஒரு மாதிரி கட் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கேர்ள்ட வாய்ஸ் விளங்குனுச்சுங்க எனக்கு அப்படின்ற மாதிரிக்கு. சரின்ட்டு அதை சாப்பிட்டு சரி கேர்ளுக்கு இதை சாப்பிட நான் கொடுத்துட்டு 2வது சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டேங்க. பார்த்திங்கன்னா 2வது சாப்பிட கொண்டாந்து வச்சாங்க. ஆவி பறக்க செம்மையாக பாருங்கள், நீங்களே எவ்வளோ சீஸ்னு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தாங்க, ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பிடக்கூடியதுங்க. அந்த சீஸ் வந்து சாதாரணமாக வந்து நான் ரோட்டு கடையில் சாப்பிடும்போது சீஸ் அவ்வளோவா இருக்காதுங்க. இதில் வந்து சீஸ் தாங்க கூடுதலாக இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொத்தில் வந்து சீஸை கொத்தை வந்து சீஸில் குளிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரின்ட்டு அதை சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க. ஸோ நீங்களும் வந்துங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டியில் கொலம்போ ஸ்ட்ரீட்டில் டிலைட்டுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்குங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு செம்மங்க. சாப்பாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கொத்து வந்து சீஸ் கொத்து வந்து 1300வாங்க, நாசி கோரிங் வந்து 1100வாங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.